Hello friends, இன்னைக்கு வந்து டிஃபரண்டான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பண்ண போறேன். பட்டணம் பக்கோடா அப்படினு எங்க ஊர்ல எல்லாம் கிடைக்கும். காஃபி பேலஸ்னு ஒரு தஞ்சாவூர்ல ஒரு சின்ன ஹோட்டல் உண்டு. அங்க கிடைக்கும். நான் முந்தானேத்தி கூட போயிருந்தபோது அதை சாப்பிட்டு வந்தேன். எனக்கு அது ரொம்ப இமோஷன் அப்படினு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இங்கேயும் அது மெது பக்கோடா அப்படினு சொல்வாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ரியலாவே எனக்கு அது தெரியாது. பட் நான் பட்டணம் பக்கோடான்னு தான் நான் அதை சாப்பிட்ருக்கேன். அதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் இதுக்கு டால்டாவும் சோடா உப்பும் தான் போடுவாங்க. பட் நான் டால்டாலாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ வீட்டில் உருக்கின நெய் இருக்குது, அதை ஒரு 100 கிராம்ஸ் கிட்ட போட்டுக்கிறேன். அதுலேயே இந்த சோடாப்பை ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/4 டீஸ்பூன். எல்லாமே கம்மியாக தான் சேர்க்குறேன், ஏன்னா எனக்கு பயம், ரொம்ப அதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லாததுனால. பட் டேஸ்ட் வந்து ஹோட்டலில் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். பட் வீட்டில் பண்ணும்போது நமக்கு அந்த ஹெல்த் கான்ஷியஸ் எட்டி பார்க்கறது இல்லையா. இது வந்து உப்பையும் போட்டுட்டு இப்போ இதை நல்லா பீட் பண்ணணும். நுர வர வரைக்கும் பீட் பண்ணணும். நல்லா கெட்டியாக ஆகணும் அது. இப்போ அதை பண்ணிக்கலாம். கையை வச்சுட்டு இப்படி தான் பீட் பண்ணணும். பாருங்க, இதை ஓரளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. பாருங்க, அந்த பீட் பண்ண நெய்யில் வந்து திக்காவே ஆயிடுத்து. அதில் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஒரு 400 கிராம்ஸ் கிட்ட வச்சுருக்கேன். கடலை மாவு இது ஒரு வெங்காயம் தான். ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு 100 கிராம்ஸ் நெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் ஒரு 400 கிராம்ஸ் கடலை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, கடலை மாவையும் சேர்த்தாச்சு. பாருங்க, இன்னும் நான் தண்ணி சேர்க்கலை. அப்படியுமே எப்படி ஈரம் இருக்குது பாருங்க. இந்த பாருங்க, பிடிச்சாலே நல்லா பிடிக்கலாம், அந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போது கொஞ்சமாக இதில் தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சமாக, ரொம்பலாம் விடக்கூடாது, போகிறோம். தேவைப்பட்டால் அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இது நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்படி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி இதை எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். இப்போது எண்ணெய் வந்து மிதமாக காஞ்சி கொடுத்தோம். இப்போ அடுப்பில் சிம்மில் தான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை ஒன்று ஒன்றா பொரிக்க போட்டுக்கலாம். அதை நான் இப்போ ரொம்ப டிஸ்டர்பே பண்ண போகிறதில்ல. பொறுமையாக அது வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கோ, இது பொறுமையாக வெந்துட்டுருக்கு. பாருங்க, அவசரப்படக்கூடாது, பொறுமையாக வேகணும். ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகணும். அப்படியே மெதுவாக பொறுமையாக திருப்பி போடலாம். ஓகேயா? ரொம்ப அவசரப்படக்கூடாது, பொறுமையாக வேகணும். மெதுவாக தான் திருப்பி போடணும். மிதமான தீ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு போட மறந்து போயிட்டேன். ஸோ நீங்கள்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக முந்திரி பருப்பு போட்டு பண்ணி பாருங்க. பாருங்க, செம்மையாக ரெடி ஆகிடுது. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா ஆயிடுது. யம்மியான பட்டணம் பக்கோடா ரெடி. பாருங்க, அந்த வெங்காயம் எல்லாம் ப்ரௌன் கலர் ஆயிண்டு, இது கோல்டன் கலரில் அப்படியே பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் அங்கங்கே பச்சை பச்சைன்னு தெரிஞ்சுட்டு பார்க்கவே ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெகுலராலாம் பண்ணி சாப்பிட முடியாது. ஆசைக்கு ஒன்று வருஷத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா ஓகே. தேங்க்யூ, பபாய்.